இப்போ வந்து ஆஹ், ஆஹ், லுங்கி உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த saree பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபா கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை மாற்றுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு உங்களுக்கு என்னங்கிறது நிறைய தெரியும். கூட்டுறவு சங்கங்கள் வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. போலி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. வெறும் போர்டு மட்டும்தான் இருக்குது. பெயரளவுக்கு செயல்படுது. தனியாருக்கு வந்து அந்த சப்சிடி போகுதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த அரசாங்கம் எல்லா அதுக்காக எல்லா என்னென்ன எல்லா எல்லாமே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இனிமேட்டு அந்த தவறு நடக்காது. இந்த போலியான லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சங்கம் நடத்திக்கிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக உழைக்கிறவங்களுக்கு உண்மையான நெசவாளர்களுக்கு உண்டான ஊதியம் நிச்சயமாக இந்த அரசு கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டாவது, உங்களுக்கு கொடுக்குற இலவச வேஷ்டி சேலைலாம் விசைத்தறியில தான் தயாரிக்குது. அது கைத்தறியில தயாரிக்காம நிறைய பல ஆண்டுகளாக அதுக்காக தான் எங்கெங்க விசைத்தறி இருக்குங்கிறத கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்காக கண்டிப்பாக அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி அரசு நடவடிக்கை எடுத்து கைத்தறி விசைத்தறி முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாட்டி செய்வோம்னு கைத்தறிகளுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் அறிவிக்கிறீங்களா? ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கைத்தறி லுங்கி வாங்கினா நிறைய சப்சிடி கொடுத்து அதை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு தொழிலை இன்னும் அதிக அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ தான் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயமா ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக நடத்துகிறோம். வேலூர் மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக மாண்புமிகு முதல்வர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். முதல் முறையாக இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறேன். இன்னைக்கு என் துறை சார்ந்த ஒரு விசிட்டுக்காக குடியாத்தத்தில் உள்ள நம்ம சொசைட்டிக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கைத்தறித்துறை வந்து ரொம்ப இறக்கமாக போயிட்டுருக்கிற சூழ்நிலை இருக்குங்கிறது தெரியுது. அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகையோ அதை செய்யணும்னு ஒவ்வொரு விஷயமா ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த விவசாயத்துக்கு அப்புறம் நம்ம நெசவாளர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கண்கள்ங்கிறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ நிச்சயம் இந்த அரசு செய்யும்.